மதியான நேரத்தில் ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு 2 முட்டை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அப்புறம் வழக்கம் போல் முட்டையை உரித்து நல்லா பொரித்து, நான் சாப்பிட்றது முட்டை சாதம். நான் குக்கரில் முட்டையை உடச்சி ஊற்றி விசில் வச்சு பண்ணேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா முட்டை சாதம் எக் ரைஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி போடுறேன். அப்புறம் எத்தனை பேருக்கு வீட்டில் பொதுவாக பொண்ணுங்களுக்கு நிறைய வீட்டில் நோ சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நோ தான். நான்லாம் வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு வாட்டி கூட போய் வெளியே சுற்றணும், படத்துக்கு போகணும் அப்படின்னு எந்த விதமாக அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணது கிடையாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே காலேஜ் பஸ் வரும். காலேஜ் பஸ்ஸில் ஏறி போய் காலேஜுக்குள்ளே தான் இறங்கணும். அங்கேருந்து இறங்கி அப்படியே வீட்டுக்கு திருப்பி அதே மாதிரி காலேஜ் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். மற்ற எந்த ஆக்டிவிட்டியும் நான் பண்ணது கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் ஊருக்குள்ளே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அவங்கெல்லாம் எனக்கு 2 ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தான் இப்போது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வெளியே போய் பேசுகிறதுக்கே. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ஆனதுக்கு காரணமே என்னோடய காலேஜ் டேஸ், எங்கள் வீடு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேலாவது நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு நோ சொல்லாமல் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஓரளவு எஸ் சொல்லி பழகலாம். அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.